பூமிக்கு மிக அருகில் வரும் சிறுகோள். இஸ்ரோ, நாசா உள்ளிட்ட விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் தீவிர கண்காணிப்பு. இதனால் பூமிக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பூமிக்கு மிக அருகில், அதாவது 2029ஆம் ஆண்டு அபோபிஸ் என்னும் சிறுகோள் பூமியை நோக்கி வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சிறுகோளானது இஸ்ரோவால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விண்வெளியில் அபோபிஸ் என்ற சிறுகோளானது கடந்த 2004ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அபோபிஸ் என்னும் சிறுகோளானது அதன் அளவில் மிக பெரிய விமானம் தாங்கி கப்பலான INS விக்ரமாதித்யா கப்பலை விட பெரியதாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அபோபிஸ் சிறுகோளானது சுமார் 340 முதல் 450 மீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர். பூமியிலிருந்து 32,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுகோளானது பூமியை நோக்கி வேகமாக வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது இதைவிட வேறு எந்த சிறுகோளும் பூமிக்கு அருகில் வந்ததில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 140 மீட்டர் விட்டம் கொண்ட எதுவாகினும் பூமிக்கு அருகில் வந்தால் அது பேராபத்தாக பார்க்கப்படுகிறது. பூமியை சிறுகோள் தாக்குவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக 2013ஆம் ஆண்டு ஒப்லாண்ட்ஸ் என்ற இடத்தில் சிறுகோள் மோதியதில் 1500 பேர் காயமடைந்ததாகவும் 7200 கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1908ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் துங்குஸ்காவில் 30 மீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் மோதியது. இதில் 80 மில்லியன் மரங்கள் அழிந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சிறுகோள் பூமியை தாக்கியதில் டைனோசர்கள் மற்றும் பூமியில் இருந்த 70% உயிரினங்கள் அழிந்து போனதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பூமியை நோக்கி வரும் இந்த சிறுகோளும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.